ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில் படமாக வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை அழகாக குவாலிட்டியாக எடுத்து பேரலாக பல விஷயங்கள் பண்ணி இனிய மதிய வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு. 2K லவ் ஸ்டோரி லாஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஆடியோ லான்ச், அது பிறகு படம் ரிலீஸ் உங்கள் முன்னாடி வந்துடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா, எல்லாரும் சொன்னாங்கல்ல 6 மாசத்துக்குள்ள இந்த படத்தை வந்து இவான் சார் சொன்னாரு 6 மாசத்துக்குள்ள சுசி சார் கொண்டு வந்துட்டாருன்னு. சார் இன்னைக்கு ஆடியோல இந்த ஃபங்க்ஷன் அப்போ 1:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் வந்து இந்த ஈவெண்ட் டீமுக்கெல்லாம் சொல்லி எங்கள் டீம் கிட்ட சொன்னேன், கரெக்டாக 1:30 மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியாக இருக்கணும்னா 12:45 கால் பண்ணுறாரு. சார் 1 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்றாரு. நான் வந்து என்னடா இது, எங்கே ரெடி பண்ணுறது, அங்கங்கே கால் பண்ணிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க, அது ரிலீஸ் பாக்ஸை கொண்டு வாங்க, இங்கே போடியம் பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் பதட்டமாக சொல்கிறேன். ஏன்னா ஓடி வந்துட்டாங்க எல்லாரும்னு. கரெக்டாக 1:15 ஆரம்பிங்க அப்படின்னாரு. சார் இருக்கு சார், பேனர் வரல சார், பேக்ட்ராப் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் அங்கே மேடையில் அது போயிட்டே இருக்கும்போது ஸ்க்ரீன் போகும்போது இங்கே ஸ்டேஜில் ஒட்டுங்க, அங்கே வந்து ஆடியோவில் இது சிடி ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. இதுதான் சுசி சார்னுடைய பேரலல் ஒர்க்கிங். அதாவது இன்னைக்கு ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சென்ஸாக எடுத்துக்கிட்டு 3 வருஷம் 4 வருஷம் இழுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில் படமாக வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை அழகாக குவாலிட்டியாக எடுத்து பேரலாக பல விஷயங்கள் பண்ணி, விக்னேஷ் இந்நேரம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. உங்களுக்கு ஆண்டனி பாக்யராஜ் சொன்ன மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு, எப்படி நடக்கும்னு சொல்லிடுற. சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்னொன்னா பண்ணுவாங்க. ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக எடிட் பண்ண பிறகு தான் உட்காந்துக்கிட்டு அதில் என்னென்ன அடுத்த கட்டம் அப்படின்வாங்க, டப்பிங்னுவாங்க. சார் வந்து அங்கே எடிட் போயிட்டே இருக்கும், ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும், ஒரு ரீலில் வந்து டிஐ கொடுத்துட்டு ஒரு ரீலில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாசத்துல கூட கொண்டு வர முடியும். ஏன்னா அகத்தியன் சார் என்கிட்ட ஒரு இதை சொன்னார், அவருடைய படம் எல்லோரும் பாராட்டப்பட்ட கோகுலத்தில் சீதை படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச 72வது நாள் ரிலீஸ் பண்ண அப்படின்னாரு. எல்லாமே பாசிபிள். 72வது நாள் திரையரங்கில் படம் வந்ததா. ஸோ சுசி சார் அது மாதிரி பண்ண முடியும். அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர், கம்ப்ளீட் டீம் வந்து 72 நாள்ல 65 நாள்ல படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவாரு. அந்த அளவு பிரமாதமா இந்த படத்துக்கான ஒரு டெடிக்கேட்டடான உழைப்பு. அந்த பரபரப்பு இருக்குல்ல, அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டு, ஐயோ அப்பா இவ்வளவு பரபரப்பு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு. ஆனா இந்த ப்ரொமோஷன்ஸ்ல 2 நாளா வந்து அவர் எல்லா இன்டர்வியூலும் உட்காந்து படத்தை பத்தி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ, எவ்வளவு பெரிய பெரிய ஹிட் படம் எல்லாம் கொடுத்திருக்காரு, பெரிய நடிகர்கள்லாம் படம் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு புதுவங்களை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. 2 நாளாக எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு, அதை விட முக்கியமாக நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டாரு. எனக்கு கால் வந்துட்டே இருக்கும், வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்கும், சார் அந்த காலேஜ் ஈவெண்ட் பண்ணுறேன், அந்த காலேஜ் இது பண்ணுறோம், நீங்கள் இதை ரெடி பண்ணுங்க, அதை ரெடி பண்ணுங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளோ இன்வால்வ்டாக பேஷனேட்டாக ஒரு படத்துக்கு பண்ணும்போது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அதை மார்க்கெட் பண்ணுற ஒரு கம்பெனியாக 1% கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால அவர் என்ன சொன்னாலும் டன் சார், டன் சார், டன் சார். அவர் வந்து இப்போ அடுத்த 3 நாட்கள் இல்லை 5 நாட்களும் ப்ரொமோஷனில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி கோயம்புத்தூர் மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பழகி அவங்களோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி, அது வேற ஒன்று சொன்னார், சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. அதாவது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ட்ரெய்லர் டீசரை போட்டு காமிச்சிட்டு எங்கள் படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. சார் என்ன சொன்னார், இப்போ வந்து திடீர்னு கால் பண்ணார் இப்போ காலையில், சார் லயோலா காலேஜில் 300 பேர் பார்க்க போகிறாங்க, 9ஆம் தேதி அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஷோலாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க, நான் உடனே அது பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னாரு. அந்த கமிட்மெண்ட், அந்த கான்ஃபிடன்ஸ் இந்த ஃபிலிம், அதுதான் வந்து சுசி சார்னுடைய ஸ்பெஷலாக பார்க்குறேன். வாழ்த்துக்கள் சுசி சார். இது வந்து மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கிறது தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி வரீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அனுபவத்தோட நீங்கள் அடுத்தடுத்த படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக வரும் உங்களுக்கு. ஆனால் இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக மாற்றிடும். எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குது இங்கே, ஒரு நெட்வொர்க்காக இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது எவ்வளோ சேலஞ்சு, என்னென்ன மாதிரி பிரச்சனை. இங்கே செலவு பண்ணுறது தான் மிக ஈஸி, பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். சினிமாவில் அவ்வளோ பெரிய கஷ்டம், அவ்வளோ ஈஸியாக வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா உங்களால் ஈஸியாக சில விஷயத்துல வித்துற முடியும், டேபிள்லேயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அன்லெஸ் த ஃபிலிம் இஸ் சூப்பர் டூப்பராக இல்லாமல் இருந்தால் தான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம்னு பேசுவாங்க கொஞ்சம் பேர், இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும். இந்த நேரத்தில் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இன்னைக்கு நேற்று வந்து பெரிய பரபரப்பு இன்னைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா. என்னன்னா, மலையாளம் சினிமா ஜூன் 1 ஷட் டவுன் பண்ண போறாங்க. ரிலீஸே பண்ணக்கூடாது, படங்கள் எடுக்கக்கூடாது, படங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு. 90% 90% படங்கள் மலையாள சினிமாவில் நம்ம எல்லாம் பாராட்டுறோம், மலையாள சினிமா சூப்பர் டூப்பரா இருக்குன்னு. அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க எல்லாம் இனிமே படம் எடுக்க வேணாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணாம், அவ்வளோ பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சுட்டு இருக்கு. 90% படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுறாங்க. தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கு எல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம். 93% படங்கள் தோல்வி அடையுது, 7% தான் கடந்த வருஷம் வெற்றி. அப்போ இவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க. பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்தில் ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன். எல்லா விதத்திலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து, அதுவும் பர்டிகுலராக புது நடிகர்கள் நடித்த புது தயாரிப்பாளர்கள் எடுக்கும் படங்கள், புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதில் ஒரு குவாலிட்டியான படமாக இருந்ததுன்னா அதுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில் நீங்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தாதான் இந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும். இப்போ மலையாள சினிமா ஷட் டவுன் மாதிரி நாங்கள் வந்து காலிலேருந்து குரூப்பில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லா குரூப்பும். தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறோம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது. ஊடக நண்பர்கள் எல்லோரும் அதை கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு படத்தை ஒரு பாசத்தோட நீங்கள் அதில் இருக்கிற குறைகளும் சொல்லுங்க, நிறைகளும் சொல்லுங்க, முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா விதத்திலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அந்த உரிமையோட இந்த விழாவுடைய நான் எல்லாரும் பேச இங்கே மேடையில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, இத்தனை பேர் பேச போகிறாங்களான்னு நினைக்காதீங்க, நாங்கள் அதோட நிறுத்திக்கிறோம். உங்களுக்கு கேள்வி பதில் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். சுசி சார் சொன்னார் அதெல்லாம் வேணா சார் Q&A மட்டும் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இல்லை சார், விழா நாயகன் இமான் சார் பேசணும், ப்ரொடியூசர் பேசணும், நானும் என்னுடைய பாயிண்ட்லேருந்து இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி பேசுகிறேன். எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க பேசணும்னு. ஆனால் நாங்கள் உங்ககிட்ட இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு விழா 3 மணிக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 to 3 அந்த டைம் ஸ்லாட்டில் முடிக்கலாம் ட்ரை பண்ணுறோம். உங்களுடைய கேள்விகள் எதாவது கேளுங்க. 2K லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு சரியான படமாக திரு டைரக்டர் திரு சொன்னாரு, திரு பிரபல் சாலமன் சொன்ன மாதிரி இந்த படத்தை டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம்தான், இளைஞர்கள் கையில இந்த நாடு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்றத ஒரு அருமையான கான்செப்ட். அதாவது நம்ம நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் வந்து டாஸ்மாக்ல உட்கார்ந்துருக்காங்க, இல்ல வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க, இல்ல இவங்களுடைய காதல்லாம் புனிதம் இல்லை அப்படின்னு பல பேர் கருத்து இருக்கு. பல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க, இந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க போல இருக்கேன்னு. இந்த படம் சுசி சாரனுடைய இந்த படம் ஒரு பெரிய அவேக்கனிங், பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும், இளைஞர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு படமா தான் 2K லவ் ஸ்டோரி. அடுத்த வாரம் நீங்க பார்த்துட்டு இதுக்கு பிறகு நாங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்கா, இதெல்லாம் சரியா தான் சொல்லியிருக்காரா, நாங்க சொன்ன கருத்தோட இந்த படம் உங்களுக்கும் உடன்படுதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. உங்களுடைய ஆதரவு வேணும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவல்ல யூத் மத்தியில் போய் ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு உங்களை எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.